கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். தமிழகத்தில் நடைபெறும் கௌரவ கொலைகளை தடுக்க தவறிய அதிமுக அரசுக்கு கேப்டன் விஜயகாந்த் கண்டனம். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளதே இதுபோன்ற கொலைகளுக்கு காரணம் எனவும் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றத்தில் விறுவிறுப்பாக நடந்து வரும் சொத்து குவிப்பு வழக்கில் அடுத்த மாதம் தீர்ப்பு வெளியாகும் என தகவல். தண்டனை உறுதி செய்யப்படும் என்பதால் ஜெயலலிதா மீண்டும் சிறைக்கு செல்லக்கூடும் என சட்ட வல்லுநர்கள் கருத்து. உடுமலையில் தலித் இளைஞரை படுகொலை செய்த சாதிய கும்பலை சேர்ந்த 4 பேரை கைது செய்தது காவல்துறை. வாக்கு வங்கிக்காக 2 பெரிய கட்சிகள் ஆணவ கொலையை கண்டிக்கவில்லை என மார்க்சிஸ்ட் புதிய தமிழகம் குற்றச்சாட்டு. வாக்குப்பதிவு இலக்கை அடைய ட்விட்டர் மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி பேட்டி. விக்ஸ் ஆக்ஷன் 500 எக்ஸ்ட்ரா உட்பட மேலும் 500 மருந்துகள் விற்க தடை. உடல் நலத்திற்கு ஆபத்து என கருதப்படுவதால் மத்திய அரசு நடவடிக்கை. விரிவான செய்திகள். தமிழகத்தில் நடைபெறும் கௌரவ கொலைகளை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு உள்ளதாலேயே இதுபோன்ற கொலைகள் நடைபெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாதிகள் இல்லையடி பாப்பா என பாரதியார் பாடினாலும், சாதிகளை ஒழித்திட தந்தை பெரியார் போராடினாலும், தமிழகத்தில் சாதிக்காக சண்டையிடும் காலம் போய் கொலை செய்யும் நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக சாதிக்காக கௌரவ கொலை செய்யும் கொடூர நிலை தமிழகத்தில் தற்போது நிலவி வருவதாக தெரிவித்துள்ள கேப்டன், தர்மபுரி இளவரசன், சேலம் கோகுல்ராஜ் ஆகியோரின் கொலைகளை தொடர்ந்து உடுமலை சங்கர் தற்போது கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் இந்த கொடூர நிகழ்வை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கௌரவ கொலைகள் நடைபெறவில்லை என்றும், அதற்காக தனிச்சட்டங்கள் இயற்ற தேவையில்லை என்றும் சட்டமன்றத்தில் பதிலளித்த அதிமுக அரசுதான் இந்த கொலைக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள கேப்டன், தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்திருந்தால் பட்ட பகலிலே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த மக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் நடு சாலையில் இப்படிப்பட்ட கொலை சம்பவம் நடந்தேறி இருக்குமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். காவல்துறையினரின் கண்ணெதிரே இந்த நிகழ்வு நடந்தேறியுள்ளதாகவும், உடனடியாக கொலையாளிகளை பிடிக்க காவல்துறை எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் மக்கள் கூறுவதாக கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இந்த கொலை நிகழ்வில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுப்பதோடு நின்றுவிடாமல், இதுபோன்ற கொலைகள் இனியும் நடைபெறா வண்ணம் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்கள் சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் சகோதரர்களாக அன்பு காட்டி வாழ்ந்து வருகிறார்கள் என்று தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த், ஆனால் ஒரு சில சாதி அமைப்புகளும் அவர்களுக்கு பின்புலமாக இயங்கும் அரசியல் கட்சிகளும் தான் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு காரணமாக உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே தமிழக அரசு இதுபோன்றவர்களை அடையாளம் கண்டு அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள கேப்டன், தமிழகத்தில் சாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என்றும், சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்காக தொண்டாற்றுவதில் தேமுதிக உறுதியாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே தமிழக மக்களாகிய நாம் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மனித நேயத்துடன் இருப்போம் என்கின்ற உறுதியை ஏற்றுக்கொள்வோம் என்றும் தனது அறிக்கையில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா விடுதலையை எதிர்த்து தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு விறுவிறுப்பாக நடந்து வருவதால் தீர்ப்பு அடுத்த மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஜெயலலிதா தேர்தலில் போட்டியிட முடியாத நிலைக்கு தள்ளப்படுவதுடன் மீண்டும் சிறைக்கு செல்ல வாய்ப்பு உள்ளதாக சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்டோருக்கு பெங்களூரு விசாரணை நீதிமன்ற நீதிபதி குன்ஹா 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்தார்.
ஆனால் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் ஜெயலலிதா உள்ளிட்டோரை கர்நாடக உயர்நீதிமன்ற தனி நீதிபதி குமாரசாமி விடுதலை செய்தார். இதை எதிர்த்து கர்நாடக அரசு மற்றும் திமுக தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாகி சந்திரகோஷ், அமிதவராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. கர்நாடக அரசு சார்பாக மூத்த வழக்கறிஞர் துஷ்வந்த் தவே ஆஜராக இறுதி வாதத்தை முன்வைத்திருந்தார். இன்றைய விசாரணையில் கர்நாடக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் பி ஆச்சாரியா ஆஜரானார். தனது வாதத்தின் போது சொத்து குவிப்பு வழக்கை ஜெயலலிதா இழுத்தடித்தது பற்றி விவரித்தார். அத்துடன் கர்நாடக அரசுக்கு மேல்முறையீடு செய்ய அதிகாரம் இல்லை என்ற ஜெயலலிதா தரப்பு மனுவும் கூட இழுத்தடிப்பு உத்திதான் என குற்றம் சாட்டினார். மேலும் ஜெயலலிதா உள்ளிட்டோரை கர்நாடக உயர்நீதிமன்றம் எந்தவொரு நியாய காரணமும் இல்லாமல் விடுதலை செய்ததாகவும் ஆச்சாரியா தம்முடைய வாதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் ஜெயலலிதா வழக்கில் குறைத்து காட்டப்பட்டுள்ள சொத்து மதிப்புகளையும் எடுத்துரைத்து பட்டியலிட்டார். வாதத்தை கேட்ட நீதிபதிகள் பொறுமையை சோதிக்கும் குழப்பமான வழக்கு என குறிப்பிட்ட நீதிபதிகள் ஜெயலலிதா வாங்கிய கடன்கள் குறித்த அனைத்து விவரங்களையும் நாளைக்குள் கர்நாடக அரசு தரப்பு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையையும் நாளைக்கு ஒத்திவைத்தனர். சொத்து குவிப்பு வழக்கு விறுவிறுப்பாக நடந்து வருவதால் தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக தீர்ப்பு வெளியாகும் என தகவல் தெரிவிக்கின்றன. இந்த தீர்ப்பில் குற்றவாளிகள் மீதான தண்டனை உறுதி செய்யப்பட்டால் ஜெயலலிதா தேர்தலில் போட்டியிட முடியாத நிலைக்கு தள்ளப்படுவதுடன் மீண்டும் சிறைக்கு செல்ல வாய்ப்பு உள்ளதாக சட்ட வல்லுநர்கள் கருத்து கூறியுள்ளனர். இதனால் அதிமுகவின் எதிர்காலமும் ஜெயலலிதாவின் சகாப்தமும் 2016இல் முடிவுக்கு வருவது உறுதி என அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். உடுமலையில் சாதி மறுப்பு காதல் திருமணம் செய்து கொண்டு தலித் இளைஞரை பட்டப்பகலில் கொடூரமாக கொலை செய்த கொலையாளிகள் 4 பேரை திண்டுக்கல்லில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தலைமறைவாக உள்ள பெண்ணின் தாயார் மாமாவை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். உடுமலை அருகே உள்ள குமரலிங்கம் கிராமத்தை சேர்ந்த தலித் இளைஞர் சங்கர் பழனியை சேர்ந்த சின்னசாமி என்பவரது மகள் கௌசல்யாவை காதலித்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் இவர்கள் இருவரும் கடந்த 13ஆம் தேதி உடுமலை மத்திய பேருந்து நிலையம் அருகே சாலையை கடக்க நின்ற போது இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கௌசல்யாவையும் சங்கரையும் அரிவாளால் சரமாரியாக வெட்டினர். இதில் சங்கர் சம்பவ இடத்திலேயே பலியானார். படுகாயமடைந்த கௌசல்யா கோவை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் முன்னிலையில் பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த கொலை தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. தனது கணவரின் கொலைக்கு தனது தாய், தந்தை மற்றும் மாமாக்களே காரணம் என சிகிச்சை பெற்று வரும் கௌசல்யா பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். கள்ளம் கபடமற்ற இரு உள்ளங்களின் காதல் கதை சாதி வெறியாட்டத்தால் கண்ணீரில் முடிந்திருக்கிறது. இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் குற்றவாளிகளை கைது செய்து தண்டிக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி என்ற பகுதியில் பதுங்கியிருந்த கொலையாளிகள் 4 பேர் மற்றும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவரை தனிப்படையினர் இன்று காலை கைது செய்ததாக கூறப்படுகிறது. கொலையாளிகள் 4 பேரையும் ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். These things may be in circulation, but police department has nothing to do with it. We did not reveal anybody's name or their photos. The judicial magistrate takes the cognizance of how many have been secured and other things. Names and numbers will not be revealed. Tomorrow the names I will give you this total. Tomorrow I will give you this full details. முன்னதாக இந்த கொலையில் தொடர்புடைய கௌசல்யாவின் தந்தை சின்னசாமி நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் நேற்று சரணடைந்தார். இதையடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். தற்போது தலைமறைவாகியுள்ள கௌசல்யாவின் தாயார் அன்னலட்சுமி, தாய்மாமன் பாண்டித்துரை ஆகியோரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சாதிய ஆணவ கொலைகளை தடுத்து மத்திய அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சாதிய ஆணவ கொலைகள் அதிகரித்து வருவது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். இந்த கொலைகளை தடுக்க அதிமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர், ஆணவ கொலைகளை தடுக்க மத்திய அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.
மேலும் இந்த விவகாரத்தில் அதிமுக, திமுக ஆகிய பிரதான கட்சிகள் கருத்து கூறாதது தலித் விரோத போக்கை காட்டுவதாக சாடினார். தமிழகத்தில் அண்மை காலமாக சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர் அவருடைய பெற்றோர்கள் அல்லது உற்றார் உறவினரால் தேடிப்பிடித்து கொலை செய்யக்கூடிய போக்குகள் தமிழகத்தில் மிக மிக அதிகரித்து வருகின்றன. எனவே அதை தடுத்திடக்கூடிய வகையில் தனிச்சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று தமிழக சட்டமன்றத்திலே நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறேன். ஆனால் சட்டமன்றத்திலே காவல்துறைக்கு பொறுப்பேற்றவர்கள் அதுபோன்ற எந்தவிதமான சம்பவங்களும் நடைபெறவே இல்லை என்று மறுத்து வந்தார். இதேபோல் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் வாசுகி, வாக்கு வங்கி அரசியலுக்காக உடுமலை சாதிய ஆணவ படுகொலையை அதிமுக, திமுக ஆகிய கட்சிகள் கண்டிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். சங்கரனுடைய குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கப்படணும். அதே போல வங்கி கடனை, அந்த கல்விக்கான வங்கி கடனை தமிழக அரசு திருப்பி செலுத்த வேண்டும். அதே போல அந்த குடும்பத்துல ஒருவருக்கு வேலை வாய்ப்புக்கான ஏற்பாட்டை செய்யணும். இதை தவிர இந்த மாதிரியான சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஒரு தனி சட்டம் வேண்டும்ங்கிறத நாங்க நீண்ட நாளா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ட்விட்டர் சமூக வலைதளம் மூலம் தேர்தல் மற்றும் ஓட்டளிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியை ட்விட்டர் இந்திய பிரிவு தலைவர் ராகில் குர்ஷித் சந்தித்து பேசினார். இதன் பின்னர் ராஜேஷ் லக்கானி அளித்த பேட்டியில், ட்விட்டர் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு தேர்தல் தேதி அறிவிக்க சிறப்பு வசதி ஏற்படுத்தப்படும் என்றார். தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான வீடியோக்களையும் ட்விட்டரில் பார்த்திட ஏற்பாடு செய்யப்படும் என்றும், அனைத்து பிரிவு மக்களையும் எளிதாக சென்றடைய ட்விட்டரை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறிய ராஜேஷ் லக்கானி, 100% ஓட்டுப்பதிவை உறுதி செய்ய ட்விட்டர் உதவும் என நம்பிக்கை தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலை நேர்மையாக நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், ட்விட்டர் மூலம் இளைய தலைமுறையினரை கவர முடியும் என்றும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். 16th மே அவங்களுக்கு எல்லா யார் யார் தமிழ்நாடு வார்த்தை ட்விட்டர்ல போஸ்ட் பண்றாங்க இல்ல, தமிழ்நாடு 100% அந்த வார்த்தையில யார் ட்வீட் பண்றாங்க அந்த சேர்த்து வச்சுட்டா அவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் அனுப்புறாங்க. 16th மே இன்னைக்கு வாக்குப்பதினால நீ ஓட் போட்டீங்களா இல்லையா. ஸோ ஆன்லைன் கமிட்டியில அவங்க ரீச் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அது மட்டும் இல்ல, 16th மே ஓட் போடுறதுக்கு அப்புறம் யார் யார் ட்வீட் பண்ணாங்க அதை நம்ம இது மீன்ஸ் நான் ஐ ஓட்டட் அது மாதிரி ஒரு கேம்பெயின் நடத்த போறாங்க. முக்கியமானு பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் துறையில அதை கூட எலெக்ஷன்ல தமிழ்நாடு எலெக்ஷன் சிஇஓ கிட்ட முதல் தடவை ட்விட்டர் நம்ம கேம்பெயின் பண்றதுக்கு முன் வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகிறேன். இதைத் தொடர்ந்து தலைமை செயலகத்தில் இருந்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் வீடியோ கான்பரன்சிங் மூலம் ராஜேஷ் லக்கானி ஆலோசனை நடத்தினார். மத்திய அரசின் தடையை தொடர்ந்து விக்ஸ் ஆக்ஷன் 500 எக்ஸ்ட்ரா மாத்திரையின் விற்பனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மருந்து கடைகளில் பொதுமக்கள் நேரடியாக வாங்கும் காய்ச்சல் மற்றும் தலைவலி கூட்டு மருந்துகளின் விற்பனைக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இதனை ஏற்று விக்ஸ் ஆக்ஷன் 500 எக்ஸ்ட்ரா மாத்திரை தயாரிப்பு மற்றும் விற்பனையை நிறுத்திவிட்டதாக அதன் தயாரிப்பாளரான பராடகர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தடையால் 300க்கும் மேற்பட்ட மருந்துகள் மருந்து கடைகளில் இருந்து திரும்ப பெறப்பட்டுள்ளது. பிரபல நிறுவனமான ஃப்ரைசர் கோரெக்ஸ் இருமல் மருந்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையை நீக்குவதற்கான முயற்சியில் இந்நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. இதனிடையே உடல் நலத்திற்கு ஆபத்து என கருதப்படும் மேலும் 500 மருந்துகளுக்கு விரைவில் தடை விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆன்டிபயாட்டிக் மருந்துகள், நீரிழிவு மருந்துகள் உள்ளிட்டவை இந்த பட்டியலில் உள்ளதாக தெரிகிறது. அரசின் தடையால் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சுமார் 4000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் தயாரிப்பு நிறுவனங்கள் பெரும் கலசத்தில் உள்ளது. துபாயில் உணவின்றி தவித்து வரும் 23 மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களின் குடும்ப பெண்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 23 மீனவர்கள் துபாயில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்காக கடந்த 2013ஆம் ஆண்டு சென்றனர். கடலில் மீன்பிடிக்கும் போது அரேபிய மீனவர் கமீஸ் என்பவர் மாயமானது தொடர்பாக தமிழக மீனவர்கள் 23 பேரின் பாஸ்போர்ட் முடக்கப்பட்டுள்ளது. இதனால் எவ்வித வேலையும் இன்றியும் இருப்பிடம் உணவின்றி தமிழர்கள் தவித்து வருவதாக சென்னையில் பேட்டியளித்த மீனவர்களின் குடும்ப பெண்கள் வேதனை தெரிவித்தனர். மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி 4 முறை மனு அளிக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தனர். குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமலும் உணவின்றியும் அவதிப்பட்டு வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். 23 மீனவர்களுமே சென்ற 2 வருடங்களாக 10க்கு 10 ஒரு சிறிய ரூமிலே இருக்கின்றார்கள். உணவில்லாமல், இருக்க இடமில்லாமல், உடுத்த ஆடை இல்லாமல், மருத்துவம் செல்ல முடியாமல் கஷ்டப்படுகின்றார்கள். எனவே மத்திய அரசு தூதரகம் வழியாக இவருக்கு சுகாதாரமான இருப்பிடமும் தேவையான மருந்துகளும் உணவும் வழங்குவதிலே உத்தரவாதம் வழங்க வேண்டும். இந்திய அரசு துபாய் நாட்டு தூதரக அதிகாரியை சந்தித்து இதை கண்டனம் தெரிவிக்க வேண்டும். மேலும் வழக்கை விரைந்து முடித்து சாட்சிகளாக மீனவர்களை விடுவிக்க வேண்டும். யாரோட ஆதரவு இல்லாம தவிக்க இருந்துட்டு இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. எங்க 23 மீனவர்களை எங்களுக்கு மீட்டு தருங்க. அரசாங்கத்தால எங்களுக்கு எந்த ஆதரவு இல்ல. எங்களுக்கு யாராலையும் எந்த ஆதரவு இல்லாம நாங்க தவிக்கோம். கல்யாணம் முடியாத பையன் மாதிரி இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச மக்களே இருக்குது. எல்லாமே இருந்து நாங்க தவிக்கோம். நாளை சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வரின் தனிப்பிரிவில் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்ப சேர்ந்தவர்கள் தனித்தனியாக மனு அளிக்க உள்ளனர். மனுவை வாங்க மறுத்தால் அங்கேயே காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தெரிவித்துள்ளனர். மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு 23 மீனவர்களை மீட்காவிட்டால் பாதிக்கப்பட்டுள்ள 10 கிராமங்களை சேர்ந்த மீனவர்களும் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தனர். 2 குழந்தைகளுடன் மண்ணெண்ணெய் ஊற்றி கொண்டு தாய் தற்கொலை. குடும்ப தகராறில் செங்கல்பட்டில் நிகழ்ந்த கொடூரம். உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 25 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடவடிக்கை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்கின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் தாயும் மகனும் உயிரிழந்த நிகழ்வு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு சின்னமணியகரா தெருவில் அடகு கடை உரிமையாளர் சங்கர நாராயணன் வசித்து வருகிறார். இவரது மனைவி விமலா, தனது 3 வயது மகன் சர்வேஷ் மற்றும் 1.5 வயது மகள் லட்சுமி ஆகியோர் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தானும் தீ வைத்துக் கொண்டார். இதையடுத்து அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த அப்பகுதி மக்கள் 3 பேரையும் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வழியிலேயே விமலா பரிதாபமாக உயிரிழந்தார். மகன் சர்வேஷ் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பலியானான். மேலும் மகள் லட்சுமி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கணவர் சங்கர நாராயணனிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துக் கொண்ட சம்பவத்தால் தாயும் மகனும் உயிரிழந்த நிகழ்வு செங்கல்பட்டில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 25 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்தன. இதையடுத்து தமிழகம் முழுவதும் தேர்தல் அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்படும் பணத்தை பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கர்நாடகாவில் இருந்து முறையான ஆவணங்கள் இல்லாமல் ஆம்னி வேனில் கொண்டு வரப்பட்டு 5 லட்சம் ரூபாய் பணத்தை சேலம் அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சர்வேலன்ஸ் டீம் சோதனையிட்ட போது மாருதி ஆம்னி வேனில் 5 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது. அதை விசாரித்த பொழுது அவர்களிடம் எந்த ஆவணமும் பணத்தை கொண்டு வந்ததற்கு எதற்காக கொண்டு வந்தார்கள் என்பதற்கான ஆவணங்கள் எதுவும் அவர்கள் வசம் இல்லை. அவர்கள் தெரிவித்த பொழுது லட்சுமி விலாஸ் பேங்க் கர்நாடகாவில் பணம் எடுத்ததாக தெரிவித்துள்ளார்கள். ஆனால் இந்த பணம் ஐஓபி வங்கி முத்திரையிட்ட சீலாக உள்ளது. முன்னுக்கு பின்பு முரணாக பல்வேறு காரணங்களை தெரிவித்ததால் இந்த பணம் கைப்பற்றப்பட்ட இந்த பணமானது வருமான வரித்துறைக்கு பரிந்துரை செய்யப்படுகிறது. வருமான வரித்துறை விசாரணை செய்து இந்த பணம் தொடர்பான முடிவு செய்வார்கள்.
இதேபோல் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் அதிகாரிகள் உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 20 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். மேலும் கைப்பற்றப்பட்ட பணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவசாயிகளுக்கு தேவையான கடன்களை அதிமுக அரசு முறையாக வழங்கியிருந்தால் விவசாயிகளின் தற்கொலையையும் அவர்கள் மீதான தாக்குதலையும் தடுத்திருக்க முடியும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் உண்ண உணவு கொடுக்கும் விவசாயி தான் பெற்ற கடனுக்கு தனது உயிரையே மாய்த்துக் கொள்ளும் நிலைதான் தமிழகத்தில் உள்ளதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக ஆட்சியில் தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கையில் தமிழகம் முதலிடத்திலும் அதிலும் குறிப்பாக தற்கொலை செய்து கொள்ளும் விவசாயிகளின் எண்ணிக்கையில் அடுத்த இடத்திலும் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். அதிமுக அரசு விவசாயிகளின் நலனுக்கான வளர்ச்சி திட்டங்களை முறையாக செயல்படுத்தி இருந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா என கேப்டன் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு தஞ்சை மாவட்ட விவசாயி பாலன் டிராக்டருக்காக வாங்கிய கடன் தொகையில் 2 தவணைகள் செலுத்தாமல் இருந்தமைக்காக காவல்துறையினரால் தாக்கப்பட்ட சம்பவம் கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ள கேப்டன், அதற்கு காரணமான காவல்துறையினரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தியதையும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அரியலூர் மாவட்ட விவசாயி அழகர் டிராக்டருக்காக வாங்கிய கடனில் 3 தவணைகள் செலுத்தாமல் இருந்தமைக்காக அவமானப்படுத்தப்பட்டதால் அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளது அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த், இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த சம்பவங்கள் சமூக வலைதளங்களில் வெளிவந்ததால் அது அனைவருக்கும் தெரிய வந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிமுக அரசின் மீது கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதை குறிப்பிட்டுள்ள கேப்டன், இதுபோன்ற நிலையில்தான் தமிழகத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் உள்ளதாகவும் அவர்களின் இன்னல்கள் வெளியே தெரிவதில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் இதுதான் இன்றைய விவசாயிகளின் உண்மையான நிலை என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வங்கிகளும் தேசிய வங்கிகளிலும் விவசாயிகளுக்கு உரிய முறையில் கடன் வழங்கப்பட்டிருந்தால் தனியார் நிதி நிறுவனங்களிடம் கடனுக்காக கையேந்தும் நிலை விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்குமா என கேள்வி எழுப்பியுள்ள கேப்டன், விவசாயிகளுக்கு தேவையான கடன்களை அதிமுக அரசு முறையாக வழங்கியிருந்தால் விவசாயிகளின் தற்கொலையையும் அவர்கள் மீதான தாக்குதலையும் தடுத்திருக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா பொன்னியின் செல்வி என்று பட்டப்பெயர் சூட்டிக்கொண்டால் மட்டும் போதாது என்றும் அதற்கு ஏற்றாற்போல் விவசாயிகளின் நலனில் சிறிதாவது அக்கறை காட்டியிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நமது நாட்டில் விவசாயிகள் மாற்றாந்தாய் மனப்போக்குடன் நடத்தப்படுவதாக தெரிவித்துள்ள கேப்டன், அதற்கு உதாரணம்தான் 9,000 கோடி ரூபாய் கடனை பெற்ற விஜய் மல்லையா சுகபோகமாக எந்தவித இடையூறும் இல்லாமல் வெளிநாடு பறக்கிறார் என்றும், அனைவருக்கும் உண்ண உணவு கொடுக்கும் விவசாயி தான் பெற்ற கடனுக்கு தன் உயிரையே மாய்த்துக் கொள்ளும் நிலைதான் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். விஜய் மல்லையாவிற்கு ஒரு நியாயம், ஏழை விவசாயிக்கு ஒரு நியாயமா? இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளதா என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பிக்கொள்ள கேப்டன், இந்த சம்பவங்களில் ஈடுபட்ட தனியார் நிதி நிறுவனங்கள் மற்றும் அதற்கு துணையாக வந்த குண்டர்கள் மீதும் காவல்துறையினர் மீதும் கடும் நடவடிக்கை எடுத்து இனியும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் தடுத்திட வேண்டும் என்றும், மேலும் தற்கொலை செய்து கொண்ட விவசாயியின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீட்டை உடனடியாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியரை திருமணம் செய்து கொண்டு தலைமறைவாக இருந்த 10ஆம் வகுப்பு மாணவன் தனது பெற்றோருடன் செல்ல விருப்பம் தெரிவித்ததால் வழக்கை நீதிமன்றம் முடித்து வைத்தது. தென்காசியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்த கோதைலட்சுமி அப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த கடையநல்லூர் கிருஷ்ணபுரத்தை சேர்ந்த சிவசுப்பிரமணியனுடன் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மாயமானார். இதனையடுத்து இருவரும் திருமணம் செய்து கொண்டு திருப்பூரில் வசித்து வந்த நிலையில் போலீசார் அவர்களை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ஆசிரியை கோதைலட்சுமியை 15 நாள் சிறை காவலிலும் மாணவனை கூர்நோக்கு இல்லத்திலும் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இந்நிலையில் மாணவனின் தாயார் மாரியம்மாள் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவின்படி அவரது மகன் சிவசுப்பிரமணியன் இன்று மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது தனது தாயாருடன் செல்ல விரும்புவதாக சிவசுப்பிரமணியன் நீதிபதிகளிடம் தெரிவித்தார். இதையடுத்து அவரை பெற்றோருடன் அனுப்பி வைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டதுடன் வழக்கை முடித்து வைத்தனர். 2015 அன்று சிவசுப்பிரமணியன் என்ற 10ஆம் வகுப்பு படித்த மாணவன் அவருடைய டீச்சரால் அழைத்து செல்லப்பட்டு கடந்த 1 வருடமாக எங்கே இருக்கிறார் என்று தெரியாமல் இருந்தது. நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம்
பிறப்பித்த கடுமையான உத்தரவுக்கு பிறகு காவல்துறை அவரை கைது செய்து இன்றைக்கு அந்த சிறுவனை நீதிமன்றத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். நீதிமன்றம் விசாரித்த பொழுது அவன் தன் தாயாரோடு செல்வதாக கூறியதன் பேரில் அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறுவன் தாயாரோடு செல்கிறார். ஏழைகளின் அடையாளமாக திகழ்ந்த அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டம் செப்டம்பர் 4ஆம் தேதி வழங்கப்படும் என வாட்டிகன் அறிவிப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டம் அறிவிக்க போப் 2ஆம் பிரான்சிஸ் ஒப்புதல் தெரிவித்துள்ளார். அல்பேனியா நாட்டில் 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் அன்னை தெரசா. இளம் வயதிலேயே சமூக சேவையில் ஈடுபட்டார். ஏழைகளுக்கான சேவையின் அடையாளமாக திகழ்ந்த அன்னை தெரசா 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி காலமானார். ரோமன் கத்தோலிக்கர்களில் ஒருவர் இறந்தால் அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கும் அதிகாரம் வாட்டிகன் கத்தோலிக்க திருச்சபைக்கு உள்ளது. அதற்கு முன்னர் அவர் அருளாளர் என அங்கீகரிக்கப்பட வேண்டும். புனிதர் பட்டம் பெறுவதற்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையின்படியான 2 அற்புதங்களை நிகழ்த்தி இருக்க வேண்டும். மேற்கு வங்கத்தை சேர்ந்த மோனிஷா என்ற பெண் வயிற்றில் புற்றுநோய் கட்டியால் அவதிப்பட்டு வந்தார். அவர் தெரசா உருவம் பதித்து சங்கிலியை அணிந்து பிரார்த்தனை செய்ததால் புற்றுநோய் குணமானதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒருவர் மூளை பாதிக்கப்பட்டு கோமா நிலைக்கு தள்ளப்பட்டார். அவரும் அவரது குடும்பத்தினரும் அன்னை தெரசாவை பிரார்த்தனை செய்ய அவர் முழு நலமடைந்தார். இதற்கும் அன்னை தெரசாவின் தூய ஆவிதான் காரணம் என வாட்டிகனுக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த 2 அற்புதங்களை நிகழ்த்தியதால் அன்னை தெரசாவுக்கு போப் பிரான்சிஸ் புனிதர் பட்டம் வழங்க ஒப்புதல் அளித்திருந்தார். வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி அன்னை தெரசாவை புனிதராக போப் பிரான்சிஸ் அறிவிப்பார் என்று இன்று வாட்டிகன் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.